ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் ராயல்சீமா கடப்பா கார தோசை அது நம்ம பண்ண போகிறோம். நான் ப்ரௌன் அண்ட் வாட்டர் ஃபுல்லாகவே கடப்பா தான். சின்ன பிள்ளைலேருந்து இந்த தோசை சாப்பிட்டு ரொம்ப பழக்கம் எங்களுக்கு. அங்கே ஸ்ட்ரீட் சைடு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இந்த தோசை ரொம்ப நல்லா கிடைக்கும். அதான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோட எப்படி இந்த ஸ்பைஸ்னஸை குறைச்சி இந்த தோசையை பண்ணலாம் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். வாங்க பண்ணலாம். முதல்ல நம்ம ஸ்பைசி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 10-12 காஞ்ச மிளகாயை ஹாட் வாட்டரில் ஊற வச்சு நான் வச்சுருக்கேன். இது காம்பை நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாயை ஊற வைக்கிறதுனால இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரம் ஒரு நல்ல கலரும் கிடைக்கும். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு பொட்டுக்கடலை, 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சின்ன மிளகாயாக இருந்தால் 2, பெரிய மிளகாயாக இருந்தால் 1, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இல்லை 1 மூடி தேங்காய், கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணி நைஸாக சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் ஒரு 1.5 கரண்டி மாவு, அதாவது அந்த கல்லுக்கு தகுந்த மாவு போட்டு நல்லா மெல்லிஸாக முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெல்லிஸாக வர மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ தோசையை சுற்றி 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. சென்டர்லேயும் நல்லா 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுருங்க. நல்லா அப்போ தான் மொறு நல்லா வரும் தோசை. நம்ம விட்ட எண்ணெயை ஈவனாக தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்படி பண்ணுறதுனால எண்ணெயும் ஸ்ப்ரெட் ஆகும், தோசையும் நல்லா மெல்லீஸாக வரும். அப்போ நல்லா ரோஸ்ட் ஆகும். சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. இப்போது மூடியை திறந்து பார்த்துடலாம். தோசை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஸ்பைசி சட்னியை 1 டீஸ்பூன் தோசைக்கு மேலே ஆட் பண்ணி ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது மைல்டு ஸ்பைஸியாக இருக்கும். நல்ல ஸ்பைஸியாக வேணும் அப்படிங்கிறவங்க 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் நமக்கு கோல்டு ஃபீவர் சரியானதுக்கப்புறம் இந்த வாய் டேஸ்ட் நல்லா இருக்காது இல்லையா, அந்த நேரத்தில் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கார சட்னியோட ஸ்பைசினஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மேலே இந்த பவுடரை ஃபுல்லாக நல்லா தூவி விடுங்க. நம்ம சாப்பிடும்போது ஒரே காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா, நடுவில் கொஞ்சம் மைல்டாக இருக்கும், திரும்ப கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் நெய்யை தோசைக்கு நடுவில் அப்படி பரவலாக விடுங்க. இதனால் தோசை நல்ல நெய் வாசத்தோடு சூப்பராக இருக்கும். நல்லா ரோஸ்ட்டும் ஆகும். ஃபுல் தோசையுமே எண்ணெய் இல்லாமல் வெறும் நெய்யிலையும் பண்ணலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே எப்பயும் சாப்பிட்றத விட 2 தோசை எக்ஸ்ட்ராவாகவே சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃபோல்ட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் ஃபோல்ட் பண்ணலாம். நான் இப்போ முக்கோணமாக ஃபோல்ட் பண்ணுறேன். இது கோன் தோசை மாதிரியும் ஃபோல்ட் பண்ணலாம், இல்லை ரவுண்டாகவும் ஃபோல்ட் பண்ணலாம். ஆந்திரா ஹோட்டல்ஸில் தேங்காய் சட்னியும் ஒரு கடலை மாவில் ஒரு சட்னி செய்வாங்க, அந்த சட்னியோடு சர்வ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு கார தோசை பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாம்பே சட்னியை நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு தோசை. உள்ளேயும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஸ்பைஸியாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கா. ஒரு மைல்டாக நம்ம ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம். அதுக்கு இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் தாளிப்பை வச்சு தாளிச்சிடலாம். நல்ல ஸ்பைஸியான கடப்பா கார தோசை தேங்காய் சட்னியோட சர்விங்க்கு ரெடி. கார தோசை பண்ணி பார்த்துட்டோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி நம்ம இப்படி மீட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.